கடவுளே, கண்மணி வயித்துல வளர பெரிய வீட்டு வாரிசு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பொறுக்கணும். அது பிறந்து வளர்ந்து என்ன பாட்டின்னு கூப்பிடுற நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீதான் இதுக்கு அருள் புரியணும் கடவுளே, நீதான் இதுக்கு அருள் புரியணும் கடவுளே. என்னடி இவ, நீ பேர குழந்தைய பெத்து கொடுப்பேன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்கா? நீ போட்டிருக்கிறது டிராமான்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, அவ தாங்குவாளா? ஆமா ஆமா, அவளா கற்பனைய வளர்த்துக்கிறா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். ஆனா ஒண்ணு கண்மணி, குழந்தை இல்லங்கிற மேட்ரு தெரிஞ்சது உன் மாமியாக்காரி ஆடிடுவா. அவளுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள அந்த பொய்ய உண்மையாக்குற வழிய பாரு. மா, அதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கிற மாதிரியே பேசுற. என்னடி சொல்ற? மா, முதல்ல தேவையில்லாததெல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. நான் சொன்ன விஷயத்த செஞ்சியா இல்லையா? அதெல்லாம் பக்காவா செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமியாக்காரி நம்ம கிட்ட வந்து வாங்க சுத்த போலான்னு கூப்பிடுவா. நாமளும் சுத்த போவோம். அங்க பார்த்து நம்ம ஆளு வந்து கரெக்டா பண்ணுவா. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. க்ஷேமமா இருங்கோ. இந்தாங்கோ பிரசாத கூடைய வாங்கிக்கோங்கோ. க்ஷேமமா இருங்கோ. கண்மணி போலாம். அத்தை. வா. கடவுளே, அம்மா, எங்கம்மா நீ ஏற்பாடு பண்ண ஆளு? இருடி, வருவா. வா. அம்மா, எங்க? மரகதம்மா, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மீனாட்சி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் ஒரு விஷயம். சரி சரி, ஒண்ணு இல்லம்மா. என்ன மீனாட்சி, ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே விட்டுட்ட? சொல்லு, என்ன விஷயம்? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேம்மா, அது உண்மையா? என்ன விஷயம் கேள்விப்பட்ட? உங்க மருமக ராசாத்தி கோயில்ல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து வளர்க்குறாங்களாமே. மீனாட்சி, அவ ஒண்ணு என் மருமகல்ல. எனக்கு ஒரே ஒரு மருமக தான், அது என் கண்மணி மட்டும்தான். அதை விடுங்கம்மா, உங்க பையனோட பொண்டாட்டி ஒரு பெண் குழந்தைய கூட்டிட்டு வந்து வளர்க்குதாமே. ஏய், யார வளர்த்தா எனக்கு என்ன? இத பாரு, இனி ஒரு வார்த்தை அவளை பத்தியோ இல்ல குழந்தைய பத்தியோ என்கிட்ட பேசாத. அம்மா, நான் ராசாத்தி பத்தி பேச வரல, உங்க புள்ள இனியனை பத்தி தான் பேச வந்தேன். இனியனை பத்தி பேச வந்தியா? ஏன், அவனுக்கு என்ன? இல்லம்மா, இனியன் தம்பிக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடர்பு இருந்துச்சாம். அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் இதான். இது ராசாத்திக்கும் தெரியுமாமே. குடும்பமான போக கூடாதுன்னு புருஷனோட குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்கறாளாம். ஏய், எங்க வந்து யார பத்தி தப்பா பேசுற? இனிய நான் வளர்த்த புள்ள, அவனை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறியா? அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே அவனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின வாயை கிழிச்சு தொங்க விட்டுடுவேன், ஜாக்கிரதை. ஏமா, ஊரு முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த தானே நான் சொன்னேன். ஏதோ நானே சொன்ன மாதிரி என்ன அடிக்கிறீங்க? அப்ப பேசுற எல்லாரையும் அடிப்பீங்களா? ஆமா, அடிப்பேன்டி. என் புள்ளைய பத்தி தப்பா பேசினா யாரா இருந்தாலும் அடிப்பேன். ஏன், ஊர்ல ஒரு பையல விடாம எல்லாரையும் உசுரோட வச்சு கொளுத்திடுவேன். இத பாரு, மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்லனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ, போடி. என்ன கண்மணி, உன் மாமியாக்காரிக்கு இவ்ளோ கோபம் வருது? எப்ப பாரு அந்த இனியனை திட்டுறா, இல்லாதப்ப அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறா.
அண்ணிய மாதிரி அடிக்கடி அவதாரம் எடுக்கிறா. பேசாம இருமா. சூப்பர் அத்தை. அந்த பொம்பளைக்கு சரியான பதிலடி கொடுத்தீங்க. என்னதான் இனிய சண்டை போட்டு உங்களை மதிக்காம வீட்டை விட்டு போனாலும் அவரு உங்க புள்ள இல்லையா? அவரை பத்தி தப்பா பேசினா உங்களால எப்படி பொறுத்துக்க முடியும்? நீங்க செஞ்சதுதான் அத்தை கரெக்ட். இந்த ஊர் உலகமே என் இனியனை பத்தி தப்பா பேசினாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வதந்தியை யார் பரப்புனாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது, அவங்கள ஓட ஓட சுட்டே கொன்னுடுவேன். ஏய் கண்மணி, உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே வதந்திய கலப்புனது யாருன்னு தெரியலங்கறா. ஒருவேளை வதந்திய பரப்புனது நாம தானே தெரிஞ்சா? அம்மா, உன் வாய் கொஞ்சம் மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? முதல்ல அந்த பொம்பளைய பார்த்து போய் பேசிட்டு வா. போ. போறேன் போறேன் இரு. எங்க போனா அவ? வாங்கின அடியில ஊரை விட்டே ஓடி போயிட்டாளா என்ன? இங்கதாம்மா இருக்கேன். வா. நான் வாங்கினடி உனக்கு விட வேண்டியது. கோச்சிக்காதம்மா. அந்த அம்மா பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சுக்கங்க. இந்தாங்க பேசின அமௌண்ட். யாருக்கு வேணும் உன் பணம்? மனுஷன் அந்த பொம்பளை இந்த அடி அடிக்கிறா. கடவாப்பல் கழுந்துக்குச்சு தெரியுமா? இப்படி அடிவிடும்னு தெரிஞ்சிருந்தா நான் நடிக்கவே ஒத்துருக்க மாட்டேன். சரி மீனாட்சி, யதார்த்தமா ஏதோ எதிர்பாராம நடந்துருச்சு. வரலட்சுமிய வேணான்னு சொல்லாத. இந்த வாங்கிக்கோ. என்னம்மா இவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்க? ஏமா இவ்வளவுதானே பேசணும், அப்புறம் என்ன? அது வெறும் டயலாக் சொல்லதான். அந்த அம்மா கண்ணம் பழுக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்களே, அதுக்கு யார் தருவாங்க? அதுக்கு எவ்வளோ? 5000 ரூபாய் கொடுங்க. என்னது, ஒரு அடிக்கு 5000 ரூபாவா? என்னம்மா பணம் என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சியா? அதெல்லாம் தர முடியாது, போ. அப்படியா? நான் போய் மரகத தமாட்ட உண்மையை சொல்லவா? ஐயோ மீனாட்சி, தமாஷுக்கு சொன்ன மீனாட்சி, இதுக்கு போய் கோச்சிக்கிற? 5000 ரூபா தானே, இரு இரு தாரேன். இந்தா. அந்த பயம் இருக்கட்டும். நம்ம பொழப்பு கண்டவளுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சம்மந்தியால வந்தது. கடவுளே. ஏமா இன்னும் யார்ட்டையாவது அடி வாங்கணுமாமா? ஐயோ ஏமா, பணம்னா யார்கிட்டனாலும் அடி வாங்கிருவியா? போ போமா, போய் வேலையை பாரு. போ. வந்துட்டா. ஏ கண்மணி, எங்கதான் போனாங்க உங்க அம்மா? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? எங்க சம்பந்தி போய் தொலைஞ்சிங்க? இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மீனாட்சி சொன்னதை நினைச்சு பத்திக்கிட்டு வருது. சீக்கிரம் வாங்க போலாம். சாரி சம்பந்தி. வாங்க. போலாம் போலாம். அம்மா, நான் ராசாத்தி பத்தி பேச வரல, உங்க புள்ள இனியனை பத்தி தான் பேச வந்தேன். இனியனை பத்தி பேச வந்தியா? ஏன், அவனுக்கு என்ன? இல்லம்மா, இனியன் தம்பிக்கும் வேறொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடர்பு இருந்துச்சாம். அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைதான் இதான். இது ராசாத்திக்கும் தெரியுமாமே. குடும்பமான போக கூடாதுன்னு புருஷனோட குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்கறாளாம். அம்மா, டிஃபன் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடவாமா? எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிடு. ஏமா வேணாங்கிற? வா போய் சாப்பிடலாம். ஏய், வேணான்னா பேசாம போக வேண்டியதானே? சாப்பிடுவான்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. மரகதம், எதுக்கு இப்படி எரிஞ்சு விடுற? புனிதா சாப்பிட தானே கூப்பிட்டா? குடும்ப மான மரியாதை காத்துல போயிடும் போல இருக்கு. இப்ப சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப முக்கியமா? என்ன சொல்ற? குடும்பமானம் போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? போற வரவங்க எல்லாம் நம்ம இனியனை பத்தி தப்பா பேசுறாங்க. அததான் என்னால தாங்கிக்க முடியல.
என்ன நீ சொல்றீங்க? இனியனை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்களா? ராசாத்தி வளர்க்கறால அந்த ரோஜா, அவ இனியனோட குழந்தையாம். ஆமா அண்ணி, இப்ப அந்த குழந்தை அங்கதானே வளருது. அப்ப அவன் குழந்தை தானே அது. ஐயோ தம்பி, நான் சொன்ன அர்த்தம் வேற, நீங்க எடுத்துக்கிட்ட அர்த்தம் வேற. நம்ம இனியனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்து அது மூலமா பிறந்த குழந்தை தான் ரோஜாவும். ஐயோ என்னக்கா? என்ன நீ சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, ஊரே இப்படிதான் பேசுது. ச்சே, இந்த ஊர்க்காரங்களுக்கு விவசாயே இல்லையா? ஏதோ கோயில கிடந்த குழந்தைன்னு பரிதாபப்பட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இப்படியா பேசுவாங்க? என் புள்ள மேல பழிய போட்டவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த கடவுள் அவங்கள சும்மாவே விட மாட்டான். ஆமா சத்தை, இனி அந்த மேல இப்படி ஒரு பழி போட அவங்களுக்கு எப்படிதான் தைரியம் வந்ததுன்னு தெரியல. என்னடி கோயில்ல உன் மாமியா வதந்திய பரப்புறவங்கள துப்பாக்கியால சுடுவேன்னு சொன்னா, உன் சின்ன மாமியா இப்ப சாபம் விடுறா. நம்ம 2 பேருக்கும் ஏதாவது ஆயிடுமா கண்மணி? மா விடு, இவங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்த முனிவரா? இவங்க சாபம் அப்படியே பலிக்கிறதுக்கு. இதெல்லாம் வெறும் ஊழ உதாரு. இதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா? என்னமோ கத்திட்டு போட்டோம், விடு. இனியனும் ராசாத்தியும் இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் அந்த ஜனங்க மறந்துட்டு இனியனை பத்தி பழி பேசுறாங்களே. ச்சே, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கண்டி. இத பாருங்க தம்பி, இனிய நான் வளர்த்த புள்ள, ஒரு நாளும் அவன் தப்பா போக மாட்டான். எனக்கு இனிய மேல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இப்படி ஒரு வதந்தி பரவி இருக்கிறது அவனுக்கும் நல்லதில்ல, நம்ம பெரிய குடும்பத்தோட கௌரவத்துக்கும் அழகில்ல. அதனால நம்ம ஏதாவது உடனடியா செஞ்சாகணும் தம்பி. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அண்ணி. அந்த குழந்தை இனிய வீட்டுல வளர்றதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். பேசாம அந்த குழந்தைய ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்துடலாமேன்னு நாம போய் இனிய கிட்ட சொல்லலாம். இல்ல அண்ணி, எனக்கு என்னமோ அது சரியா படல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? இல்ல அண்ணி, குழந்தைய நம்ம ஆசிரமத்துல சேர்த்து விட்டா ஊர் ஜனங்க இனிய மேல சுமத்தின பழி உண்மைன்னு ஆயிடாதா? அது மட்டும் இல்ல, நாம போய் இனியங்கிட்ட இதை பத்தி பேசினா, என்னடா நம்மளை பத்தி நம்ம வீட்லயே சந்தேகப்படுறாங்களேன்னு அவன் மனசு உடைஞ்சு போயிட மாட்டானா? அக்கா, ஊரு பேசுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு மட்டும்தான் பயப்படணும். எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருந்தோம்னா அப்புறம் குடும்பம் நடத்த முடியாது. அது மட்டும் இல்லாம ராசாத்தி அந்த குழந்தை மேல ரொம்ப உயிரா இருக்கா. குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்கிறது பாவம்க்கா. ஆமா மருதம், எனக்கும் அந்த குழந்தைய ராசத்துக்கிட்ட பிரிக்கிறது சரியா படல. ஊர் பேசுறத பெருசா எடுத்துக்கிட்டா தானே பிரச்சனை. அதனால இந்த விஷயத்துல அவசரப்பட வேண்டாம். நான் சொல்றதுடைய விளைவு என்னன்னு உங்க யாருக்குமே புரியலையா? இத பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், என் புள்ள இனிய சொக்க தங்கம். அவன் மேல எனக்கு கடுகளவு கூட சந்தேகம் இல்ல. ஆனா நாளைக்கே இந்த பிரச்சனை இன்னும் விஸ்வரூபம் எடுத்தா அந்த அசிங்கம் அவமானம் நம்ம குடும்பத்தை தானே வந்து சேரும். அதனாலதான் எச்சரிக்கையா அந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு சொல்றேன். இல்ல நீ, அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா அப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நீ இப்ப இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம். சரிங்க தம்பி, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஐய, என்னடி இந்த விஷயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியும்னு பார்த்தா நமத்து போன பட்டாசு மாதிரி சப்புன்னு ஆயிடுச்சு. அதான் அந்த ராசாத்தி எது செஞ்சாலும் தலையாட்ட ஒரு கூட்டமே இருக்கே. அது வரைக்கும் எல்லாம் இப்படிதான் நடக்கும்.
ஆனாலும் நம்ம இந்த மேட்ரை சும்மாவே விடக்கூடாதுமா. இனியன்தான் அந்த குழந்தையோட அப்பாங்கிற விஷயத்த ஊதி ஊதி அதை பெருசாக்கி அந்த இனியனும் ராசாத்தியும் தலை நிமிர முடியாதபடி செய்யணும். ம். ரசதி, உன் முகம் ஏன் வாட்டமா இருக்குன்னு நான் சொல்லட்டா? நம்ம பத்திரிக்கையில கொடுத்திருக்கிற விளம்பரத்தை பார்த்து நாளைக்கு யாராவது ஃபோன் பண்ணி ரோஜா எங்க குழந்தைதான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. எப்படி மாமா இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதுவும் நீ ரோஜா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்தமே ஒழிய ரோஜாவை யாராவது சொந்தம் கொண்டாடிட்டு வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயமா தான் இருக்கு. ஏ ரசதி, இவ்வளவு பயம் இருக்கிற நீ அப்ப எதுக்கு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்க சொன்ன? பேசாம இருந்திருக்கலாம்ல. அப்படிலாம் இல்ல. நான் செஞ்சது சரின்னு புத்திக்கு தெரிஞ்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. உன் மனசு ரொம்ப இலகுன மனசு. அதான் உன்னால ரோஜாவை விட்டு கொடுக்கவும் முடியல, உன் கூட வச்சுக்கவும் முடியல. இருதலைக்குள்ளியா தவிச்சிட்டு இருக்க. உண்மைதான் மாமா. இந்த ரோஜா குட்டிய கோயில ஏண்டா பார்த்தோன்னு இருக்கு. உண்மையான பெத்தவங்க வந்தா கூட ரோஜாவை எனக்கு தத்து கொடுத்துருங்கன்னு கேட்கலான்னு தோணுது. ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசுற? பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க தானே குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்ன. இப்ப நீயே தத்தெடுத்துக்கலாம்னு தோணுதுன்னு சொல்ற? இல்ல, என் மனசுல தோணுத சொன்னேன். இவ்வளவு பாரு, தூங்கிக்கிட்டே சிரிக்கிறா. மாமா, இவளை பெத்தவங்க வசதி உள்ளவங்களா இல்லாதவங்களான்னு தெரியல. ஒருவேளை அவங்க வசதி குறைவானவங்களா இருந்தா நம்ம செலவிலேயே இவளுக்கு இருக்கிற வாய் பேச முடியாத குறைய சரி பண்ணிடலாம் மாமா. ஏரா சத்தி, இது நீ எனக்கு சொல்லணுமா? என்ன, ஒருவேளை அவங்க செலவு பண்ண முடியாதவங்களா இருந்தா கண்டிப்பா இவளோட டாக்டர் செலவெல்லாம் நாமளே பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இவளோட படிப்பு செலவையும் நாமளே ஏத்துக்குவோம். போதுமா? தேங்க்யூ மாமா. ஏய், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? அப்படி இல்ல, நான் நினைக்கிற எல்லாத்தையும் எந்த ஒரு தடங்களும் சொல்லாம உடனே சம்மதம் சொல்றீங்களே, அதான். எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கிடைக்காது மாமா. அதுக்கு காரணம் இருக்கு. நீ எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செய்யற. அப்புறம் எப்படி நான் அதை தடுக்க முடியும்? மாமா, இவளை ஏதோ வெளிக்குழந்தைன்னு சொல்லி என்னால நினைக்கவே முடியல மாமா. நீ எதனால அப்படி சொல்ற? மாமா, என் கனவுல அம்மன் வந்து இவ உங்க குடும்பத்தோட ஆணிவேருன்னு சொன்னதுல இருந்து இவளுக்கும் நமக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்து பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனா இது எப்படி இருந்தாலும் நாளைக்கு இதே நேரம் ரோஜா ஓ மடியில தூங்குவாளா இல்ல அவ அம்மா மடியில தூங்குவாளான்னு தெரியல. நாளைக்கு நம்ம கொடுத்த பத்திரிக்கை விளம்பரத்தை பார்த்து அவ அப்பா அம்மா வந்து நின்னாங்கன்னா? மாமா, அது வரைக்கும் தான் இவன் நமக்கு சொந்தம்னு சொல்றீங்களா? அப்புறம் மாமா, ரோஜாவை அப்பா அம்மாட்ட அனுப்புறதும் இல்லாம அப்பப்ப போய் நம்ம பார்த்துட்டும் வரணும். ஏன்னா என்னால இவளை பார்க்காம இருக்க முடியாது. ஏற சத்தி, இவளை நம்மளோட குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு சொல்ற, அவ்வளவுதானே? பாத்துக்கலாம்.